இந்த ஒரு பொருளை வாங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லா தெரிஞ்சோம் சொன்னா நம்புவீங்களா? வெல்கம் டு டே 10 ஆஃப் நான் கபிஃபம் உருவாக்க போறேன். நேற்று வீடியோல நம்ம ஒரு ஃபார்ம் போயிருந்தோம். அங்க அந்த கூட பார்த்து அதை நான் கண்டிப்பா நம்ம ஃபார்முக்கு ஆட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படியாச்சும் இன்னைக்கு தேடி பிடிச்சி வாங்கணுன்றதுக்காக தான் கிளம்பி போயிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் சைடு தான் போனேன் அதை வாங்குறதுக்காக. இதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கடை அந்த மாதிரி தான் ஏறி இறங்கணும். அதுக்கடுத்து ஒரு 4வது கடை 5வது கடையில் நமக்கு கிடைச்சிருச்சு. சேம் சைஸ்ல நமக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து ஒரு பீஸ் 25 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதே நம்ம ப்ரீடிங் கேஜ் செஞ்சா இன்னுமே ரொம்பவே காஸ்ட் ஆகுது. அப்புறம் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எதுக்காக ரொம்ப நேரம் அலைஞ்சோம்னா இந்த ஈஸ்ட்டுக்காக தான். ஈஸ்ட்ல என்னடா இருக்கு, இதுக்கு என்னடா ரொம்ப நேரம் அலைஞ்சா பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே கிடைக்குமே நீங்க நினைப்பீங்க. நான் நேத்து போன டிஸ்கஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுல என்னன்னா அவங்க வந்து ஏஞ்சல் ஈஸ்ட் வந்து 1/2 kg வாங்கி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி வாங்குறப்ப ரேட்டு கம்மியா கிடைக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணவும் முடியுதுன்னு சொன்னாரு. ஆனா நம்ம கிட்ட கிடைக்கிறது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 25 கிராம்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் தான். அந்த 25 கிராம்ஸே நம்ம 50 ரூபாய்க்கு வாங்க. அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேது. ஒரு 15 நாள்ல முடிஞ்சு போயிருது. அதனால அதை தேடி 4-5 கடை இல்ல 10 கடை கிட்ட ஏறி இறங்கிட்டு, ஆனா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சுதான் போனேன். ஆனா அங்க போனோம்னு முன்னாடியே வச்சிருந்தாங்க. அதே ஏஞ்சல் 1/2 kg வச்சிருந்தாங்க. எப்படியும் ஒரு வழியா கிடைச்சிருச்சுன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்து ஃபர்ஸ்ட் வேலையா ஈஸ்ட் எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிட்டேன், காத்து போகாம இருக்கிறதுக்கு. இப்போ எப்படி இந்த ஈஸ்ட் வந்து மொயினாக்கு ஃபீட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா ஈஸ்ட் எடுத்து ஒரு டப்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஸ்பூனோ ஏதோ ஒன்று வச்சு கலக்கிக்குங்க. நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஈஸ்ட் ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். இது அப்படியே வந்து நம்ம மொயினா இருக்க டப்ல ஊத்தி விட்டா மட்டுமே போதும். இதே மாதிரி 4 நாள் ஊத்தி விட்டோம்னா 5வது நாள் மொயினா ஃபுல்லா கல்ச்சர் ஆகி நல்லா ப்ரொபகேட் ஆகி வந்துடும். அந்த கல்ச்சர் எடுத்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். புது கல்ச்சரும் போட்டுக்கலாம். இதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டே பை டே வீடியோஸ்ல பார்ப்போம்.